என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்தியன் எக்கனாமியோட பல்ஸை எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதுன்னு? இதில் தான் சென்செக்ஸ் வருது. சென்செக்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். இது இந்தியாவோட ஃபினான்ஷியல் வேர்ல்டில் ஒரு கீ பிளேயர்னே கூட சொல்லலாம். ஸோ சென்செக்ஸோட ஃபியூச்சர் என்ன அண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்மில் ஏன் கன்சிடர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ரைட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக அண்ட் ஸ்மார்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எங்கள் சேனல் இருக்குது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ்னா அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். சென்செக்ஸ்ன்றது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஷார்ட்டாக தான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவோட 30 பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்பெனிஸோட ஒரு இண்டெக்ஸ். லைக் இப்போ 30 பிக்கஸ்ட் கம்பெனிஸ்னா ஜெயன்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க. லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட் லீடர்ஸ்னே சொல்லலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து இந்தியாவோட ஓவரால் எக்கனாமிக் ஹெல்த்துக்கு ஒரு கிரேட் பேரோமீட்டர்னு கூட கம்பேரட்டிவ்லி சொல்லலாம். பட் நீங்கள் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் எஸ்பெஷலி எக்கனாமிக் டவுன் டர்ன் பீரியடில் ரொம்பவே வாலடைலாக இருக்கும் ஆஃபனாகவே. ஸோ சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் இதில் மோஸ்ட்லி இருக்கிறதுனால அதில் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஜெயன்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டார்ம்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ சென்செக்ஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இன்னும் ரிலையபிளான சாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா 2030 வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக ஆகிறதுக்கு ஆன் ட்ராக்ல இருக்கு. ஏன்னா இப்போ ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ரைசிங் மிடில் கிளாஸ் இன்கம்னு இந்தியாவோட எக்கனாமி ஆன் ஃபயரில் இருக்கு. அதே மாதிரி தான் சென்செக்ஸில் இருக்க கம்பெனிஸும் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி. ஸோ வாங்க இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். லைக் நம்பர்ஸ் வச்சு பேசுவோம். இப்போ ஓவர் த லாஸ்ட் டிகேட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அரௌண்ட் 10% ஆனுவலி க்ரோ ஆகியிருக்கு. ஸோ 2015 அரௌண்ட் 29,000 பாயிண்ட்ஸ் இருந்த இந்த சென்செக்ஸ் இப்போ 2025 76,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகியிருக்கு. அண்ட் இதே ரிட்டர்ன்ஸில் இந்த ட்ரெண்ட்லேயே இது கண்டினியூ ஆச்சுன்னா சென்செக்ஸ் 2030 1,34,972 பாயிண்ட்ஸ் ரீச் ஆக முடியும். அண்ட் இதே டபுள் பண்ணிங்கன்னா 2035 அண்ட் 2045 5,63,813 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதால் ரீச் பண்ண முடியும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் சினாரியோ. அண்ட் இன்னும் ஒரு ஃபாஸ்டர் க்ரோயிங் இந்தியாக்காக நம்ம ஒரு 12% க்ரோத் ரேட்டில் அசியூம் பண்ணால் கூட சென்செக்ஸ் 2030 1,50,000 பாயிண்ட்ஸ் க்ரோ ஆகி அண்ட் 2045 8 lakhs வரைக்கும் கூட போக சான்ஸ் இருக்கு. பட் இதே growth கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா லைக் சென்செக்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் 8% CAGRல க்ரோ ஆச்சுன்னா அப்போ கூட 2030 இதால் 1,20,901 பாயிண்ட்ஸ் அண்ட் 2035 1,77,644 பாயிண்ட்ஸ் அண்ட் 2045 3,83,520 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதால் ஹிட் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரோத்தில் நீங்கள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா? இப்போ டைரக்ட் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப முக்கியம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு கன்வீனியன்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஹை க்ரோத் செக்டார்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஹை க்ரோத் செக்டார்ஸ் டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹை க்ரோத்னா லைக் ஐடி, ரெனியூவபிள் எனர்ஜி, டிஜிட்டல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி. ஸோ எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட் மூலயமா இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸே கூட அவுட் பர்ஃபார்ம் பண்ண நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. உங்களுக்கு க்ரோத்க்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ரெடியா? நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ETFs மூலியமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே சென்செக்ஸை ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் இதை விட ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் பெட்டர் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ கிரேட் திங். பட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸ்ட்ராட்டஜின்றப்போ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஒரு CFPயோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலைன் பண்ணுவாங்க, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மோஸ்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணி நேவிகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் அதுவும் இந்தியாவோட க்ரோத் வேவில் ரைட் பண்ணி செக்யூர் பண்ண நீங்கள் ரெடியாக லாங் டேர்ம் வெல்த்
பண்ணுறதுக்கு சென்செக்ஸ் ஒரு கீயாக இருக்கலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சென்செக்ஸ் ஒரு கிரேட் இண்டெக்ஸ் தான், பட் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல பிளான் வேணும். இந்த ரைட் பிளான் தான் உங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு எல்லா டிஃப்ரென்ஸுமே பண்ணி காட்டும். ஸோ இன்ஃபார்ம்டாக இருங்க, வைஸாக பிளான் பண்ணி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்டிங்க்கு நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.